تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير الذي خلق الموت السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا والنساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனது மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற பேரார்வத்தோடும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மீது கடமையாக்கியிருக்கும் இந்த ஜும்மாவை அன்னலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதலோடு நிறைவேற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடும் நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். இறைவனின் அன்பும் அருளும் பொழிகிற இந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏராளமான அருட்கொடைகளை நமக்கு விசாலப்படுத்தி இருக்கிறார். இந்த உலகில் மனித குலத்திற்கு இறைவன் வாரி வழங்கிய அருட்கொடைகளை ஒருவர் என்பதாக முற்பட்டால் அதை என்னவே இயலாது என்று திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ்வின் அருளை நீங்கள் என்ன முற்பட்டால் லா துஹ்சுஹா, அதை உங்களால் ஒருபோதும் எண்ணி முடிக்க முடியாது என்று திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறார். இப்படி மனித சமுதாயத்திற்கு, மனித குலத்திற்கு அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிற அருள் என்பது ஏராளம் ஏராளம். ஆனால் அப்படிப்பட்ட அருட்கொடைகளை பெற்றிருக்கிற நாம் அந்த அருட்கொடைகளை முறையாக பயன்படுத்துகிறோமா? அந்த அருட்கொடைகளை வீணடித்துக் கொண்டிருக்கிறோமா? அந்த அருட்கொடைகளுக்கு இறைவனுக்கு உரிய முறையில் நன்றி செலுத்துகிறோமா என்பதை நாம் பார்க்க மறந்துவிட்டோம். அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளில் ஏராளமான அருட்கொடைகளில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த அருட்கொடை நாம் உண்ணுகிற உணவு, அருந்துகிற பானங்கள். எப்படி நீரில்லாமல் இந்த உலகம் அமையாது என்கிறார்களோ அதுபோல உணவில்லாமல், பானம் இல்லாமல் நம்முடைய உயிர் அமையாது. அப்படி மனிதர்களோடு இரண்டரை கலந்திருக்கிற ஒரு அருட்கொடை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிற உணவும் பானங்களும் தான். அந்த உணவும் பானங்களையும் இன்றைக்கு இந்த சமுதாயம் எப்படி வீணடிக்கிறது? உலகத்தில் வாழுகிற பெரும்பாலான மனிதர்கள் இதற்கு நன்றி செலுத்துகிறார்களா என்றால், நாம் உண்ணுகிற உணவிற்காகவும் அருந்துகிற பானத்திற்காகவும் அதை ஒரு அருளாகவே பெரும்பாலானவர்கள் நினைப்பதில்லை. ஏதோ நம்முடைய பொருளாதாரத்தால் நாம் சம்பாதித்தால்
என்னுடைய பணத்தால் இந்த பொருள் வந்தது என்று நினைக்கிறோம் ஒழிய, நாம் காசு கொடுத்து வாங்கி சாப்பிடுகிற பொருளாக இருந்தாலும், உண்ணுகிற உணவாக இருந்தாலும், அருந்துகிற பானமாக இருந்தாலும், இதை இறைவன் எனக்கு வழங்கியிருக்கிற அருள் என்று நாம் புரிந்திருக்கிறோமா? இல்லை. இப்ப முதலில் நாம் அதை அருக்குறையாக ஏற்றுக்கொண்டால்தான் அதற்கு நாம் நன்றி செலுத்துவோம். அந்த பொருளாதாரத்தை, அந்த உணவை நாம் வாழ்க்கையில வீணடிக்காமல் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும். இன்றைக்கு இந்த சமுதாயத்தில், உலகத்தில் எந்த மக்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, உணவை வீணடிக்கக்கூடிய இல்லங்களே இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு உணவையும் பானத்தையும் வீணடிக்கக்கூடிய கலாச்சாரம் எல்லா சமுதாயத்திலும் இன்றைக்கு வேறொன்று இருக்கிறது. அதை பலர் பெருமையாக நினைக்கிறார்கள். எங்க வீட்டுல தான் சாப்பாடு ஆக்கணும்னா எப்படியும் 2ஆவது சாப்பாடு டெய்லி நாங்க துறப்பட்டிடுவோம். நம்ம வீட்டுல எப்பொழுதுமே சாப்பாடு மீதமாகுவது. எங்கள் வீட்டு இல்ல திருமணங்களில் நீங்கள் எடுத்துக்கொண்டால் அதிலே நூற்றுக்கணக்கானவர்களின் சாப்பாடு வீணாகிறது என்று சாப்பாட்டை வீணடிப்பதை, உணவை வீணடிப்பதை, உணவை தூரை கொட்டுவதை, குப்பை தொட்டியில் எரிவதை எல்லாம் பலர் பெருமையாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் அது பெருமையாக நினைக்கப்பட வேண்டிய ஒரு காரியமா? உண்மையில் அது பெருமை அளிக்கப்பட வேண்டிய விஷயமா என்று சொன்னால் தலை குனியக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்கிறான், 7வது அத்தியாயத்தின் 31வது வசனம், குலு வஷ்ரபு, நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள், வலா துஸ்ரிஃபு, நீங்கள் வீண்வரையும் செய்து விடாதீர்கள். எவ்வளவு உன்னால் எவ்வளவு சாப்பிட முடியுமோ அவ்வளவு சாப்பிடுங்கள். உங்களிடத்தில் இருக்கிற பொருளாதாரத்தை நீங்கள் சாப்பிட விரும்பினால் அதற்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை. நீங்கள் விரும்பியதை உண்ணலாம், ஹலாலாக்கப்பட்ட விரும்பியதை உண்ணலாம், எவ்வளவு வேண்டுமானாலும் உண்ணலாம். நீங்கள் அருந்தக்கூடியதை ஹலாலான முறையில் இருந்தால் அதை எவ்வளவு வேண்டுமானாலும் அருந்துங்கள். ஆனால் ஒரு கண்டிஷன் என்ன? ஒலா துஸ்ரிஃபு, நீங்கள் அந்த பானத்தை, உணவை வீண்வரையும் செய்து விடாதீர்கள். இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபின், அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக வீண்வரையும் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் ஒருபோதும் நேசிக்க மாட்டான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்கிறான். உண்ணுங்கள் பருகுங்கள், வீண்வரையும் செய்யாதீர்கள். வீண்வரையும் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் ஒருபோதும் நேசிக்க மாட்டான் என்று திருமறையிலே சொல்கிறான். நாம் உணவை வீணடித்து விட்டோம் என்று சொன்னால் அதை சாதாரணமா நம்ம கடந்து போயிடக்கூடாது. அது மார்க்கத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? இறை நேசத்திற்கு எதிரானது என்று மார்க்கம் சொல்கிறது. இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னல் முபத்திரீன கானூ ஷயாத்தீன், இந்த வீண்வரையும் செய்யக்கூடியவர்கள் யார் தெரியுமா? கானூ இஹ்வான ஷைத்தானி, அவர்கள் எல்லாம் ஷைத்தானின் உடன்பிறப்புகள். ஒக்கான ஷைத்தானு ரப்பிஹி கஃபூரா, ஷைத்தான் தன்னுடைய இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறானே. அது மாதிரி இந்த உணவையும் பானத்தையும் பொருளாதாரத்தையும் வீணடிக்கக்கூடியவர்கள், வீண்வரையும் செய்யக்கூடியவர்கள், அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், இவர்கள் யார் தெரியுமா? கானூ இஹ்வான ஷைத்தானி, இவர்கள் ஷைத்தானுடைய சகோதரர்கள் என்று. ஷைத்தானை நம்ம எப்படி நினைக்கிறோம்? ஒரு பரம எதிரியாக நினைக்கிறோம். கியாமத் நாள் வரைக்கும் இறைவனால் சபிக்கப்பட்ட ஒருவனாக நினைக்கிறோம். அப்படிப்பட்டவனோடு அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைக்கிறான். நீங்கள் வீண்வரையும் செய்தால், பொருளாதாரத்தை வீணாக்கினால், உணவை வீணாக்கினால், பானத்தை வீணாக்கினால் நீங்கள் ஷைத்தானின் உடன்பிறப்புகள். இப்ப நம்ம எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்கும்? சாப்பாட்டை வீணடிக்கக்கூடியவர்கள் எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்கிறோம்? இன்றைக்கு அப்படி இருக்கிறோமா? நம்முடைய குடும்பங்களில் சர்வ சாதாரணமாக உணவுகள் வீணாக கொட்டப்படுவதை பார்க்கிறோம். உணவை கொட்டுகிறோம் என்றால் ஏதோ ஒரு 10 ரூபாய், 50 ரூபாய், 100 ரூபாய் உணவை கொட்டிவிட்டோம் என்பதோடு முடியாது. ஒரு உணவை வெளியிலே தூரை கொட்டுகிறோம், குப்பையிலே கொட்டுகிறோம் என்று சொன்னால் இந்த உணவுக்கு பின்னால் இருக்கிற ஏராளமான உழைப்பை வீணடிக்கிறோம். ஒரு ஏக்கர்ல பயிரிட்டு விவசாயம் செய்து அது அரிசியாக, சாப்பாடாக, உணவாக நமக்கு முன்னால் வருகிறது என்று சொன்னால் அதற்காக வேண்டி உழைக்கப்பட்ட உழைப்பு பெரும் உழைப்பு. அதற்காக செலவிடப்பட்ட தண்ணீர்கள், லட்சக்கணக்கான தண்ணீர்கள் அதற்காக வேண்டி செலவிடப்படுகிறது. இப்ப எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வீணடிக்கிறோம்.
ஒரு கவல உணவை நாம் தூரே கொட்டிவிட்டோம் என்று சொன்னால் ஏதோ 10 ரூபாயோடு முடிவது என்று கிடையாது. அதற்கு பின்னால் இருக்கிற ஏராளமான உழைப்பை நாம் வீணடித்துக் கொண்டிருக்கிறோம் என்று பொருள். ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது, இந்தியாவில் மட்டும் ஏறத்தாழ 40% உணவு பொட்டலங்கள், உணவு பதார்த்தங்கள் வீணடிக்கப்படுகிறது. யாருக்கும் இல்லாம வீணடிக்கப்படுகிறது என்று ஒரு புள்ளி விவரத்தை வெளியிடுகிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் மே 28ஆம் தேதி பட்டினி தினம் என்று உலகம் முழுவதும் அதை அனுஷ்டிக்கிறார்கள், அதை கடைபிடிக்கிறார்கள். உலகத்தின் பசியை எல்லாம் போக்க வேண்டும் என்று இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது. அதில் 127 நாடுகளை பட்டியல் போடுகிறார்கள். எந்தெந்த நாடுகள் எத்தனையாவது இடத்தில் இருக்கிறது என்பதை பட்டியல் போடுகிறார்கள். அதில் இந்தியாவை குறிப்பிடுகிற பொழுது அது 105வது இடத்தில் இருக்கிறது என்கிறார்கள். பட்டினி குறியீட்டில் 127 நாட்டில் 105வது இடத்தில் இந்தியா இருக்கிறது. எவ்வளவு மேல இருக்க பாருங்க. அப்ப அப்படிப்பட்ட இந்தியாவில் தான் 40% உணவுகள் வீணாக கொட்டப்படுகிறது என்று ஒரு புள்ளிவரம் சொல்லுகிறது என்றால், நம்முடைய வாழ்க்கையில் நாம் உணவை வீணடிக்கிறோமா இல்லையா? நாம் அருந்துகிற பானத்தை வீணடிக்கிறோமா இல்லையா? தண்ணீரை வீணடிக்கிறோமா இல்லையா? இதுவெல்லாம் அல்லாஹ்விடத்தில் விசாரணைக்காக வராதா? அல்லாஹ் இதுவெல்லாம் நம்மிடத்தில் விசாரிக்க மாட்டானா? இது வச்சு அல்லாஹ் நம்மிடத்தில் கேள்வி கேட்க மாட்டானா? உலகத்தின் மற்ற மாந்தர்களை விட்டு செல்லுங்கள், ஒரு மூமினாக, முஸ்லிமாக, ஒரு கொள்கைவாதியாக நம்முடைய ஒழுக்கத்தின் பொழுது நாம் ஒரு பருக்கை உணவை கூட வீணடித்து விடக்கூடாது. சாதாரணமாக வர்றது அது இறைவனின் அருள், அல்லாஹுவின் அருள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இந்த அருட்கொடைகளை பற்றியெல்லாம் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். உணவு ஏதோ சாதாரண அவர்கள் நம்ம கடந்து போயிடக்கூடாது. உணவை வீணடித்து விட்டோம் என்று சொன்னால் 5 ரூபா 10 ரூபா வீணாகுது என்று கடந்து போயிட. இந்த உலகத்தில் ஒரு மனிதன் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எதை செலவிட வேண்டும், எதை செலவிடக்கூடாது, எதை எல்லாம் சாப்பிட வேண்டும் என்பதை சொல்லி தந்த மார்க்கம். அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்பதற்கு இதெல்லாம் சான்றுகள். தண்ணீர்ல ஒளி செய்யறோம் இல்ல, அந்த ஒளி செய்கிற பொழுது கூட அல்லாஹ்வின் தூதரவர்கள் சொன்னார்கள், ஒரு முறை கழுவுங்கள், 2 முறை கழுவுங்கள், அதிகபட்சமாக 3 முறை கழுவிக் கொள்ளுங்கள். யார் 3 முறையை தாண்டுகிறார்களோ அவர் வரம்பு மீறி விட்டார், அநீதி இழைத்து விட்டார் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். ஆறே ஓடுகிறது, கடலிலே ஒளி செய்கிறோம் என்றாலும் 3 முறை தான். ஏன் எதையும் வீணாக்கிறாத. இந்த தண்ணி எல்லாம், இந்த உணவெல்லாம், இந்த பானம் எல்லாம் சும்மா வர்றதில்லை. இது அல்லாஹ்வின் அருள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்களா இல்லையா? இப்ப இன்னைக்கு உலகத்துல உணவுக்காக வேண்டி அலையக்கூடிய மக்கள், திரியக்கூடிய மக்கள், பட்டினியால் சாவக்கூடிய மக்கள் எத்தனை மக்கள் இருக்கிறார்கள்? சமீபத்தில் காசாவிலே போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த போர் நடைபெறக்கூடிய இடத்தில் ஏறத்தாழ இந்த மாதம் ஜூலை 13ஆம் தேதி மட்டும் உணவு பொட்டலத்தை பெறுவதற்காக சென்ற மக்கள் முண்டியடிக்கிற பொழுது அந்த கூட்டத்தில் ஏறத்தாழ 800க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். சாப்பாட்டுக்காக கியூல நிக்கிறாங்க. ஒரு மண்ணு தாங்க, ஒரு வாய் சோறு தாங்க, ஒரு டம்ளர் தண்ணியை தாங்க என்று சொல்லி கையேந்த கூடிய நிலையில அந்த மக்களை எல்லாம் பார்க்கிறோம். அது சொல்லுகிற பாடம் என்ன? அல்லாஹ் உங்களுக்கு உணவை விசாலப்படுத்தி இருக்கிறான், அந்த மக்களை அல்லாஹ் பட்டினி போட்டிருக்கிறான், உணவில்லாமல் தத்தளிக்கிறார்களே. அப்படிப்பட்ட நிலை அல்லாஹ் உங்களுக்கு வழங்கல. நீங்கள் உணவை வீணடித்து விடாதீர்கள் என்ற பாடம் அதற்குள்ள இல்லையா? சிந்திச்சு பாருங்க. இப்ப நாம் நம்முடைய வீடுகளில், நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய பழக்க வழக்கங்களில் உணவையோ பானத்தையோ வீணடிக்கிற பொழுது இது அல்லாஹ் நாளை மறுமையில் எச்சரிப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய வாழ்க்கை முறை எடுத்து பாருங்க. நம்ம எல்லாம் இன்னைக்கு எவ்வளவோ அல்லாஹ்வுடைய தூதரை விட அதிகமாக அருளை வாரி வழங்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் நமக்கு வாரி வழங்கி இருக்கிறான்.
நபிகளாருடைய வாழ்க்கை முறையை, நபிகளாரின் உணவு முறை எடுத்து பாருங்கள், நம்முடைய கண்கள் எல்லாம் குளமாக்கிவிடும். அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், எங்கள் மீது 3 மாத காலம் கடந்து செல்லும், எங்கள் வீடுகளில் அடுப்பெரிக்கப்பட்டிருக்காது. 3 மாசம் அடுப்பு பக்கத்திலேயே போகல, அடுப்பையே பத்த வைக்கல. என்ன பொருள்? 3 மாத காலங்கள் அருகில் உள்ளவர்கள் தருகிற உணவையே உட்கொண்டு வாழ்ந்திருக்கிறார்கள். வெறும் பாலையும் தண்ணீரையும் பேரித்தம் பழங்களை மட்டுமே உணவாக உட்கொண்டார்கள் அல்லாஹ்வுடைய தூதரின் குடும்பத்தார். மேலும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வந்ததிலிருந்து நபிகளார் மரணிக்கிற வரைக்கும் நபிகளாரின் குடும்பத்தாராகிய நாங்கள் 3 நாட்கள் வயிறார உண்டதில்லை. ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தினுடைய அந்த அவர்களை கஷ்டத்தை பாருங்கள். 3 நாட்கள் நாங்கள் தொடர்ச்சியாக சாப்பிட்ட வரலாறு இல்லை. எதுவரைக்கும்? ரசூலுல்லாஹ் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வந்தார்களே, வந்ததிலிருந்து நபிகளார் மரணிக்கிற வரைக்கும். மக்காவிலே 13 ஆண்டு காலம், மதீனாவிலே 10 ஆண்டு காலம். 10 ஆண்டு காலத்தினுடைய நபிகளாரின் வாழ்க்கை என்ன? இதுதான் வாழ்க்கை. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஒரு நாள் இல்லத்திலிருந்து வெளியே வருகிறார்கள். அந்த நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வெளியிலே வருகிறார்கள். வந்தா கடுமையான பசியிலே வெளியில வருகிறார்கள். இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க கேட்கிறாங்க, நீங்க ஏன் வெளியில வந்தீங்க? அப்ப இருவரும் பசி என்கிறார்கள். நானும் அதற்காகத்தான் வெளியிலே வந்தேன். வீட்டுல உணவு இல்லை என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் வெளியில் ஏதேனும் நபித்தோழர்கள் உணவு தர மாட்டார்களா என்று யாருக்கு இந்த நிலை? ஒரு நாட்டின் ஜனாதிபதி அல்லாஹ்வின் தூதருக்கு இந்த நிலை. அல்லாஹ்வின் தூதர் அவர்களும் அவர் சஹாபாக்களும் சேர்ந்து ஒரு இல்லத்திற்குள்ளே நுழைந்து சாப்பிடுகிறார்கள். சஹாபாக்கள் விருந்து வைக்கிறாங்க, சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், மக்களை அறிந்து கொள்ளுங்கள், இந்த உணவுகள் நாம் சாப்பிட்டோமே, இந்த உணவை பற்றியும் அல்லாஹ் நாளை மறுமையில விசாரிப்பான். வெறும் பால் கொஞ்சோண்டு ஆட்டுக்கறி இறைச்சி சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு விட்டு தன்னுடைய தோழர்களுக்கு உமர் அவர்களுக்கும் அபூபக்கர் அவர்களுக்கும் எச்சரிக்கிறார்கள், இந்த உணவுகள் குறித்து நாளை மறுமையில் நாம் விசாரிக்கப்படுவோம். இப்ப எந்த அளவுக்கு நம்ம கவனமா இருக்கணும்? சர்வ சாதாரணமாக இன்றைக்கெல்லாம் உணவு வீணடிக்கப்படக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க மேலும் சொன்னாங்க, இன்னல்லாஹ ஹர்ரம அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு ஹராமாக்கி இருக்கிறான். எதை ஹராமாக்கி இருக்கிறான் தெரியுமா? இலாக்கல் மாலி, செல்வத்தை வீணடிப்பதை அல்லாஹ் உங்களுக்கு ஹராமாக்கிறான். எவ்வளவு சம்பாதிக்கலாம், அதற்கு தேவையான அளவுக்கு சாப்பிடலாம், நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யலாம், ஆனால் ஒருபோதும் வீணடித்து விடாதீர்கள். இது என்னுடைய உழைப்பு, என்னுடைய சாப்பாடு, என் இஷ்டத்துக்கு செய்வேன் என்று நம்ம எதையும் கூடாது. அல்லாஹ் உங்கள் மீது ஹராமாக்கி இருக்கிறாங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க. இன்னைக்கு இந்த 40% உணவுகள் இந்தியாவில் வீணடிக்கப்படுகிறது என்கிறார்களே, அதில் முதல் இடத்தில் திருமணம் தான் இருக்கிறோம். திருமணத்தின் பொழுதுதான் பெரும்பாலான உணவுகள் வீணடிக்கப்படுகிறது. அதற்கு பிறகு திருவிழாக்களில், இன்ன பிற விழாக்களில் வீணடிக்கப்படுகிறது என்று புள்ளிவிவரம் சொல்லுகிறது. அதனாலதான் இஸ்லாம் எளிமையான திருமணத்தை ஊக்குவிக்கிறது. இன்ன ஆலம நிக்காயி பரக்கத்தன் ஐசரும், குறைந்த செலவில் நடத்தப்படுகிற திருமணத்தில் தான் அல்லாஹ்வின் பரக்கத்து இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொன்னாங்க. இன்னைக்கு திருமணங்கள்ல எவ்வளவோ, எந்த திருமணத்துக்கு போனாலும் சொல்றான், அந்த திருமணத்தினுடைய கிச்சனரி பாத்தீங்கன்னா ஏராளமான உணவுகள் வீணடிக்கப்படுகிறது. வீணடிப்பதை ஒரு பெருமையாக நினைக்கிறார்கள். என் வீட்டு திருமணத்துல 100 பேருக்கு சாப்பாடு மிஞ்சிச்சு, 1000 பேருக்கு சாப்பாடு மிஞ்சிச்சு என்பதை மக்கள் பெருமையாக பேச வேண்டும் என்று நினைக்கிறார்கள். உலகத்தில் மற்றவர்களை விட்டு செல்லுங்கள், நாம் நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய இல்லங்களில் நாம் அப்படி நடந்து கொள்கிறோமா? உணவை வீணடிக்கிறோமா? மானத்தை வீணடிக்கிறோமா? வீணாக நம்முடைய பொருளாதாரம் எல்லாம் வீணடிக்கப்படுகிறதா? எந்த வகையிலும் சரி, பொருளாதாரத்தை வீணடித்து விடக்கூடாது, உணவுகளை வீணடித்து விடக்கூடாது, பானங்களை வீணடித்து விடக்கூடாது. இதுவெல்லாம் அல்லாஹ்வின் அருட்கொடை.
அல்லாஹ் இதையெல்லாம் வீணடிப்பதை நம் மீது ஹராமாக்கி இருக்கிறான் என்று அல்லாஹ்வின் தூதர் அவங்க சொல்றாங்க. இந்த வீணடிக்காமல் இருப்பதற்கே மார்க்கத்துல நன்மை என்று சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒரு பெண்மணி தன்னுடைய கணவனின் சம்பாத்தியத்திலிருந்து பெறக்கூடிய அந்த பொருளாதாரத்தை, அந்த உணவை, அந்த பானத்தை, அந்த பொருட்களை ஒரு பெண் வீணடிக்காமல் தர்மம் செய்வார் என்று சொன்னால் அவளுக்கு நன்மை இருக்கிறது. அதை சம்பாதித்த காரணத்திற்காக அவனது கணவருக்கும் நன்மை இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார். ஒரு சாப்பாட்டை வீணடிச்சிடக்கூடாது, அதை வீணடிக்காம பிறருக்கு தர்மம் செய்தால் அதனாலும் நன்மை கிடைக்கும் என்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கிறாங்க. உணவுகள் வீணடிக்க கூடாது என்பதுல பல இடங்களில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். இன்னொரு இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உங்களுடைய ஒவ்வொரு காரியத்திலும் ஷைத்தான் நுழைகிறான். நீங்க என்ன காரியம் பண்ணாலும் சரிதான், அது நல்ல காரியமா இருக்கலாம், கெட்ட காரியமா இருக்கலாம், தொழுகையா இருக்கலாம், சாப்பிடுறதா இருக்கலாம், என்ன காரியமா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு அலுவலர்களின் போதும் ஷைத்தான் உங்களுக்குள்ளே நுழைகிறான். அப்படி சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மனிதன் உணவு உண்ணுகிற பொழுதும் உள்ளே நுழைகிறான். அதனாலதான் பிஸ்மில்லாஹ் சொல்லி சாப்பிட வேண்டும் என்று மார்க்கம் சொல்லும். நீங்கள் சாப்பிடுகிற பொழுதும் ஷைத்தான் உள்ளே நுழைகிறார். உங்களில் ஒருவர் உணவு உண்ணுகிற பொழுது உணவு கீழே விழுந்து விட்டால் அதை சுத்தப்படுத்தி விட்டு, அதை தூய்மைப்படுத்தி விட்டு அவர் அதை உண்ணட்டும், அதை ஷைத்தானுக்காக விட்டுவிட வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. கொஞ்சம் சாப்பாடு இருக்குது, கீழே விழுந்துட்டு இதெல்லாம் தொடக்கூடாது, இதெல்லாம் எடுக்கக்கூடாது, அது இன்னைக்கு 1000 கருத்துக்களை சொல்லலாம். நம்ம அல்லாஹ்வின் தூதர்கள் சொன்னார்கள், அதை சுத்தப்படுத்த முடியும் என்றால், அதை தூய்மைப்படுத்த முடியும் என்றால் அதை சுத்தப்படுத்தியாவது நீங்கள் சாப்பிட்டு விடுங்கள், அதை ஷைத்தானுக்காக விட்டுவிட வேண்டாம். ஏன்? அது ஷைத்தானுடைய காரியம். உன்னைய உணவை வீணடிக்க வைக்க வேண்டும் என்று ஷைத்தான் செய்த சதி என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்களா இல்லையா? கீழே உளுந்த உணவை கூட அதை கழுவி விட்டு, தூய்மைப்படுத்தி விட்டு, சுத்தப்படுத்தி விட்டு சாப்பிட வேண்டும் என்று சொல்லப்பட்ட மார்க்கத்தில் கூடுதலான உணவுகளை சமைத்து, தேவைக்கு அதிகமாக உணவுகளை சமைத்து, உணவு பிடிக்கவில்லை என்ற ஒரு காரணத்திற்காக வேண்டி ரோட்டிலே கொட்டுகிறோமே, குப்பை தொட்டியிலே கொட்டுகிறோமே, அது அல்லாஹ் விசாரிப்பானா இல்லையா? அல்லாஹ் கேள்வி கேட்பானா இல்லையா? இதற்காக நாம் மறுமையில தண்டிக்கப்படுவோமா இல்லையா? அருட்கொடைகளை பொறுத்தவரையில் அந்த அருட்கொடைகளுக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாகவும், அந்த அருட்கொடைகளை ஒருபோதும் வீண்வரையும் வீணடிக்காத மக்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நற்பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவான் என்கிற பிரார்த்தனையோடு என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய ஜமாத்தின் சார்பாக முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள் என்ற செயல் திட்டத்தை கையில் எடுத்து 4 மாத காலம் பிரச்சாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பிரச்சாரத்தினுடைய இறுதியில் அக்டோபர் 5ஆம் தேதி மதுரையில் மண்டல அளவிலான மாநாடுகளையும் நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த செயல் திட்டம் எதற்காக என்று சொன்னால், இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் இளைஞர்கள் எப்படி ஒரு முன்மாதிரி இளைஞர்களாக உலா வர வேண்டுமோ அப்படி இளைஞர்கள் இருக்கிறார்களா என்றால் அதற்கு நேர் மாற்றமாக இருக்கிறார்கள். பொதுவாக இளைய சமுதாயமே இன்றைக்கு தரிகட்டு போயிருக்கக்கூடிய காலமாக இருக்கிறது. எல்லாம் ஒன்று மதுபானத்திற்கு அடிமையாக இருக்கிறார்கள், அல்லது சினிமா கூத்தாடியின் பின்னால் செல்லக்கூடிய இளைஞர்களாக இருக்கிறார்கள், அல்லது ஊர் சுற்றி தெரியக்கூடிய இளைஞர்களாக, இப்படி பலவிதமான இளைஞர்களாக இருக்கிறார்கள். இந்த உலக வாழ்க்கைக்கும் பயனில்லாமல், மறுமைக்கும் பயனில்லாமல் ஏதோ போன பொருட்களை வண்டி ஓடுறத பார்க்கிறோம். இப்ப நம்முடைய சமுதாயத்தின் இளைஞர்கள் அந்த நிலைக்கு தள்ளப்பட்டு விடக்கூடாது. இந்த சமுதாயத்தின் இளைஞர்கள் இன்றைய இளைஞர்கள் தான் நாளை நம்ம சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள்.
அவர்களை நம்ம சாதாரணமா விட்டுவிடக் கூடாது என்பதற்குத்தான் இந்த 4 மாத கால பிரச்சாரத்தை நாம் நடத்துகிறோம். அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய காலத்தில் இளைய சமுதாயம் எப்படி இருந்தார்களோ, இளைஞர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் எப்படி பார்த்து வளர்த்தெடுக்கப்பட்டார்களோ அப்படி நம்முடைய சமுதாய இளைஞர்களை பார்க்க முடியல. அல்லாஹ்வை மறந்தவர்களாக, இபாதத்துகளை தொலைத்தவர்களாக, பள்ளிவாசலோடு எந்த தொடர்புகளும் இல்லாதவர்களாக, மார்க்கம் அறியாதவர்களாக, திருக்குர்ஆனோடு தொடர்பு ஏற்படுத்தாத இளைய சமுதாயமாக நம்முடைய சமுதாயத்தில் கணிசமான இளைஞர்கள் இருக்கிறார்கள். இளைய சமுதாயத்தை பொறுத்தவரையில் இந்த வாலிப பருவம் இருக்கிறது, அது ரொம்ப மிக முக்கியமான பருவம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் 30வது அத்தியாயத்தினுடைய 54வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹுல்லதி கலகக்கும் இல்ல, அல்லாஹ் உங்களை பலவீனமான நிலையிலே படைத்தார். அந்த 3 நிலைகள்ல வாலிப பருவம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்பதை அல்லாஹ் அந்த வசனத்தை தெளிவுபடுத்துகிறான். முதலில் அல்லாஹ் உங்களை பலவீனமான நிலையிலே படைத்தான். சும்மத் ஆலமின் பாதிஹி லான்பின், அதற்கு பிறகு அல்லாஹ் உங்களுக்கு பலத்தை அளித்தான். ஃபர்ஸ்ட் பலவீனம், இரண்டாவது அல்லாஹ் பலத்தை அளிக்கிறான். அதற்கு பிறகு அல்லாஹ் உங்களுக்கு திரும்பியும் பலவீனத்தை அளித்தான். வயோதிக பருவத்தை அல்லாஹ் சொல்றான். இப்ப ஆரம்பத்திலையும் பலவீனம், இறுதியிலையும் பலவீனம். இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட பருவம் தான் ஒரு பலமான பருவம் என்று அல்லாஹ் சொல்றான். வாலிப பருவம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த பருவம். இந்த காலத்தில் நம்ம செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள், இந்த காலத்தில் நாம் செய்யக்கூடிய இந்த வாலிப பருவத்தில் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நன்மைகளை பெற்றுத் தரக்கூடியதா இருக்கும். ஏதோ போன போக்குல கடைசி காலத்துல செஞ்சுக்கலாம் அப்படின்னு கூடாது. அல்லாஹ்வின் தூதர் காலத்துல இளைய சமுதாயம் துடிப்போடு இந்த சமுதாயத்திற்காக வேண்டி பாடுபடக்கூடியவர்களாக, நபிகளாரோடு யுத்தத்தில் பங்கெடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அபூஜகளை கொன்றவர்கள் யார்? வரலாற்றில் இளைஞர்கள் என்று சொல்லப்படுகிறது. இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான எதிரியாக திகழ்ந்த அபூஜகளை கொண்டவர்களே இஸ்லாமிய இளைஞர்கள் தான். இப்ப இன்னைக்கு இந்த சமுதாயத்துல இயக்கங்களை விட்டு தூரமாக, பள்ளிவாசல்களை விட்டு தூரமாக, மார்க்க சிந்தனையிலிருந்து விலகியவர்களாக நம்முடைய சமுதாயத்தில் கணிசமான இளைஞர்கள் இருக்கிறார்கள். இப்ப அவங்களை நெறிமுறைப்படுத்தப்பட வேண்டியது நம்முடைய கடமை என்ற அடிப்படையிலும், பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்களும் இந்த மாதிரியான அவங்களுடைய வீடுகள்ல உங்களுக்கு இந்த மாதிரி பிள்ளைங்க இருந்தாங்க, இளைய சமுதாயம் இருக்குன்னு சொன்னா அவர்களை பள்ளிவாசலோடு தொடர்பு ஏற்படுத்தக்கூடியவர்களாக, அவர்களை ஒழுக்க மாண்போடும் மார்க்க நெறியோடு உருவாக்கக்கூடிய பெற்றோர்களாக, ஏதோ நம்ம பெற்றுவிட்டு நம்முடைய கடமை முடிஞ்சிச்சு என்று நம்ம கலந்து போயிடாம இந்த அற்புடைகளை குறித்தும், இந்த பிள்ளை என்கிற அற்புடை குறித்தும் அல்லாஹ் நாளை மறுமையிலே விசாரிப்பான் என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களாகவும், அந்த இளைய சமுதாயத்தை ஒரு வார்த்தெடுக்கக்கூடியவர்களாக, வளர்த்தெடுக்கக்கூடியவர்களாக, ஒழுக்க மாண்பையும் மார்க்க பற்றையும் சொல்லித்தரக்கூடிய பெற்றோர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நல்லவர்களை அல்லாஹ் நமக்கு வாரி வழங்குவான் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹர் தௌபான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.